பெரிய 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 இருந்துச்சு. அப்புறம் தங்கம்லாம் இருந்துச்சு பார்த்தீங்களா? அந்த போஸ்டர் அங்கேயும் பார்த்தோம்ல, தங்கம் பார்த்தோம்ல. ஆமா மை அதோட முக்கியமான சின்ன பழைய காலத்துல அந்த பொருட்கள் எடுத்துக்கிட்டாங்க. அது முக்கியமே தான். மறக்காம லைக் பண்ணிருங்க. ஹாய் காய்ஸ். ஸோ நீங்கள் நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா கீழடிக்கு தான் கிளம்பிக்கிறீங்க. ஸோ கீழடியில் என்ன வேலையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கேயும் என்னோட ஒர்க்கு தான். கீழடியை தாண்டி கழுகுக்கோட்டை ஊர்னு சொல்லி அங்கே ஒர்க்கு. ஆனால் போகிற வழியில் இது இருக்கே, அப்போ கொஞ்சம் சீக்கிரமாக கிளம்பி போய் பார்த்தோம்னா நம்ம கீழடியை ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். அந்த பொருளெலாம் எடுத்து வச்ச இடத்த தான் போட்டிருக்கோம் ஒழிய எங்கே எடுத்தாங்கன்றதை நம்ம போடவே இல்லை. ஆனால் அந்த வேலைப்பாடெலாம் நடந்துக்கிட்டு இருக்கும்போது நானும் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் அப்போல்லாம் போய் பார்க்கும்போது பார்த்துருக்கோம். அந்த பானையை கூட தொட்டு பார்த்துருக்கோம். 2000 வருஷத்துக்கு பழமையானது அப்படின்லாம். ஆனால் இன்றைக்கி போய் அதை எந்த லெவலில் வச்சுருக்காங்க அப்படின்றத போய் நேரில் பார்ப்போம். ஓகே, ஸோ ரைட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓரளவுக்கு இன்றைக்கி ரோடு ஃப்ரீயாக இருக்கனால நம்ம ராஜ்யம் இருந்தேன். ஆஞ்சி பற்றியெல்லாம் கொஞ்சம் மிஸ்ஸுங்க. எப்படி வராப்புல பற்றியில் ஜல்லிக்கட்டு காலை மாதிரி வந்தாப்புலங்க. கொஞ்சம் லைட்டாக சரி பொறுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீட்டாக வளைச்சி வந்தாச்சு. ஸோ இந்த இடத்துலையும் சரி, இந்த மெயின் ரோட்லேயும் சரி, எப்போயுமே வந்து மாடும் சரி கண்ணுக்குட்டியும் சரி ரொம்ப அதிகமாகவே இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஆல்ரெடி அவதாரம் போட்டாங்க, இந்த மாதிரி மாடுகள்லாம் வந்து இதில் கிராஸ் ஆகக்கூடாதுன்னு. ஸோ அதை மீறி தான் நிறையா வந்திருக்கு. நிறையா டைம் அதனால் ஆக்சிடென்ட் ஆகிறதுக்குலாம் வாய்ப்பு நிறையா வந்திருக்கு. எனக்கு ஒரு டைம்லாம் இடிச்சிருச்சு. ஒரு டைம்லாம் நல்ல வேலை கொஞ்சம் அந்த நேரத்தில் ரொம்ப ஸ்லோவாக இருந்ததுனால இதானே. ஆனாலும் இன்னமும் அப்படி நடந்துகிட்டே தான் இருக்குது. இந்த அப்போ நான் போய்கிட்டு இருக்கேன்ல இந்த ரோட்லலாம் அதிகமாகும். அதுவும் நைட். இப்போ பகல் டயத்தில் பிரச்சனை இல்லை, தூரத்துலேருந்து பார்க்கும்போது கண்டுபிடிச்சிருவோம், வண்டியை ஸ்லோ பண்ணிடுவோம். நைட் டயத்தில் என்ன பண்ணுறது, எரும மாடு வேறு கிட்ட இருக்கும், இருட்டுக்கும் ஒன்றுமே தெரியாது. அப்படி தான் ஒரு டைம் வந்து ஹேண்டில் பார் மட்டும் லைட்டாக பட்டுச்சு. ஸோ அந்தளவுக்கு கொஞ்சம் இந்த இடம் டேஞ்சர்னே சொல்லலாம். அதே மாதிரி சைடில் பார்த்தீங்கன்னா, நான் வண்டி எடுத்துகிட்டு போகிற சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு வேலைப்பாடு நடந்துக்கிட்டு. ஸோ சோசியல் மீடியா மொத்த வேறுமே இந்த இடம் ஏன் இப்படி வந்து கழிச்சா இருக்குது. முன்னாடி அங்கே இருந்துச்சு. அதுக்கப்புறம் எல்லாருமே சொல்லி மதுரைக்குள்ள என்ட்ரன்ஸ் ஆனதே நாடுது, ஆனால் மதுரை பூ மட்டும் மணக்குது அப்படின்ற மாதிரிலாம் டைலாக் சொல்லி அதை மாற்றி இப்போ அந்த இடமே பூங்கா மாதிரி ஆக்கிட்டாங்க. அதுக்கு இங்கிட்ட ஆப்போசிட்டில் மறுபடியும் கொட்டதை ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இதுக்கு என்னதான் சொல்லி சொன்னால், இப்போ இதையும் சுத்தப்படுத்தி நீ என்னதான் பண்ணாலும் இன்னொரு இடத்த தேர்ந்தெடுத்து அதை போய் கொட்ட தான் செய்வாங்க. ஏன்னா கொட்டுறவங்க கொட்டாமல் இருக்க போகிறதில்ல ஃபஸ்ட்டை. இப்போ என்ன அது அதில் அதிகமாக போகிறதுனா வேறு என்ன, கோழியோட அந்த கொழுப்பு, அப்புறம் குடல், ரெக்கைகள் இதெல்லாம் போடும்போது தான் ரொம்ப ஸ்மெல் வர ஆரம்பிச்சிருது. அது சரி, இது ஒரு தீர்வு வேறு மாதிரி புதுசாக எடுத்து பண்ணால் தான் ஒரு தீர்வு முழுசாக கிடைக்கலன்னா இன்னொரு இடத்த மறுபடிக்கும் கொண்டு வர்றதுக்கு எவ்வளோ வாய்ப்பு இருக்குது. பார்ப்போம் அது எப்படி போகுது. ஸோ ஓகே, நம்ம இப்போ கீழடி போகிறத பற்றி பேசுவோங்க. ஸோ கீழடியில் வந்து அந்த 2000 பழமையானது அப்படின்னு சொல்லி நல்ல ஒரு பயங்கர ட்ரெண்டிங்கில் இருந்துச்சு. இப்போ அதுக்காக நல்லா தனியாக ஒரு 2 ஏக்கர் ஒதுக்கி அதுக்கு அருமையாக பண்ணி அந்த வீடியோ பார்க்கும்போது தெரியும். வேணும்னா கண்டிப்பாக அதையும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஆனால் ஒருத்தா தான் இருந்துச்சு, ஓகே. பட் ஆனால் அது எடுக்கிற இடம், அந்த இடத்த இன்னமும் என்னங்க எல்லாரும் சொல்கிறாங்க, கீழடிக்கு 15 அடிக்கு கீழே தோண்ட ஒரு அதிசயம் கிடச்சிட்டே தான் இருக்குங்கிறாங்க. இப்போ பழைய காலத்தில் இந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு நகரமே இருந்திருக்கு. அதில் நிரூபிக்கப்பட்டதுபடி வணிகமாக கொண்டு நடந்திருக்கு. அந்தளவுக்கு அட்வான்ஸாக இருந்திருக்காங்க அப்போவே. அப்போ எந்த அளவுக்கு அப்டேட்டாகவும் இருந்திருக்காங்க. ஏன்னா தங்கமும் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ ஒருத்தர் தங்கத்தை கரெக்டாக கண்டுபிடிச்சி அதை யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா சாதாரண விஷயங்கள் இல்லை. ஸோ இவ்வளோ விஷயத்தையும் ஆனால் கீழடியில் ஒழிஞ்சிருக்கு. அதுவும் நம்ம சிவகங்கை மாவட்டம். சில படம் மதுரை பக்கம்தான், ஸோ பார்டர் லைன் தான். இப்படியே சிவகங்கைக்குன்னு ஒரு முன்னாடி ஒரு மொழியாக சொல்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா வேலுநாச்சியார் சொல்லுவோம், நம்ம மருதுபாண்டியார் இப்படி சொல்லிகிட்டே இருப்போம். இப்போ நம்ம கீழடின்னு சொல்கிறதுக்கு ரொம்ப பெருமையாகவே இருக்குது. ஸோ அது சொல்கிறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம்னு வச்சுக்கோங்க. டோல்கேட் வர ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் தூரம் தாங்க இங்கேருந்து. கரெக்டாக 15 நிமிஷம் இல்லைன்னா 20 நிமிஷம் தாங்க ஆகும். ஸோ ஒத்த கடையில் ஆரம்பித்து நம்ம கீழடி போகிறதுக்கு இவ்வளோ நேரம் தான். ஸோ மொத்தமாக இனிமேல் 3 வீடியோ போட போகிறேன் கீழடியை பற்றி. கீழடியில் ஒன்று ஆல்ரெடி மியூசியம் ஒன்று போட்டாச்சு, 2வது பகல்வாரிச்சு இன்னமும் நடந்துக்கிருக்கு. சரிங்களா, அது ஒரு இடம் மட்டும் இல்லை, இன்னும் 2 இடத்த வந்து தேர்ந்தெடுத்து அதில் ஒன்று ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. ஆனால் நம்ம பார்வைக்கு இன்னும் ரெடி பண்ணலையா.
ஒன்றுமே தோண்டிக்கிருக்காங்களாம். ஸோ அதில் என்ன கிடைக்குதோ மறுபடிக்கும் வந்து அந்த அகழ்வாராய்ச்சி முடிஞ்சிட்டு அதில் டெஸ்டிங்லாம் முடிச்சதுக்கப்புறம் நமக்கு பார்வைக்கு வந்து கொண்டு வருவாங்க. ஸோ ஆனால் இப்போதைக்கு அந்த பள்ளங்கள்லாம் இருக்கு இல்லையா, அதை பார்க்குறதுக்கு நம்ம அனுமதி உண்டு. அதுக்கு வந்து ஒரே ஒரு இது மட்டும் இதெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. ஆல்ரெடி வீடியோவில் பார்த்துட்டேன். ஸோ ஓகே, நம்ம அது ரைடில் போய் பார்த்துட்டு நேரில் பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி தான் போய்க்கிறேங்க. ஸோ ரைடு சும்மா அட்டகாசமாக இருக்காப்புல. நிறைய பேர் வந்து பைக் எடுத்துகிட்டு இப்போ வீடியோ போடுவோம் இல்லையா, நிறைய பேர் கேட்குறாங்க என்ன இந்த பைக் எவ்வளோ மைலேஜ் தரும். சில பேர் நல்ல பாசிட்டிவான ஒரு வார்த்தைகள்லாம், சில பேர் மட்டும் இல்லை இது வந்து சரியான கரெக்டான இன்ஜின் இல்லை, இந்த வண்டிக்கு இவ்வளோ டிமாண்ட்லாம் ஏற்றாதீங்க, தேவையில்லாத வண்டி, அந்த மாதிரி நிறைய கமெண்ட்லாம் வந்துச்சு. ஸோ அதெல்லாம் நான் இக்னோர் பண்ணிவிட்டு நான் வாட்ட கண்டுக்கலை. இருந்தாலும் இப்போ நான் ஓட்டுறதுக்கு உண்மையாக சூப்பராக இருக்குது. ஆனால் என்ன சிட்டியில் நீங்கள் ஏதோ ஒரு ஒர்க் விஷயமா அதிகமாக யூசேஜ் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக எடுக்காதீங்க. ஏன் கேட்டிங்கன்னா இன்றைக்கெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு பேக்கில் இழுக்க முடியலைங்க. நின்றுட்டு சில இடத்துல வளையிறதுக்கெல்லாம் நம்ம பேக்ஸில் இழுத்துட்டு நம்ம இது ஒன்றும்ல வாய்ப்பே இல்லை. ஏன்னா ஹைட்டே பத்தலை, சொல்லப்போனால் 2 வச்சு தான் இழுக்கிறேன், ஃபுல்லாக காலும் ஊண்ட முடியல. இதில் எங்கிட்ட நான் பேக் சைடில் இழுக்கிறது. ஸோ அப்போ தான் யோசிச்சேன் அத்தாடி இப்போ நம்ம வியூவர்ஸுக்கும் சொல்லணும். காரணம் என்னென்னா நம்ம பேக்கில் வந்து ஹேண்டில் பண்ணுற அந்த விதம் கஷ்டம். ஆனால் இந்த மாதிரி பைபாஸில் ஓட்டுறதுக்கு அற்புதமான அப்படியே கொடுத்து வச்ச வர மாதிரி அப்படி தான் இருக்கும் ஓட்டுறதுக்கும். சரி, ஸோ கீழடி வந்துட்டாலே நம்ம கண்டுபிடிக்கிறது இது என்னென்னா தென்னை மரங்கள் அதிகமாக இருக்கும். நீங்கள் பாருங்கள், இன்னமும் கீழடியை ஃபுல்லாக ஆராய்ச்சி பண்ணலை. சொல்லி போனால் 2 ஏக்கர் 3 ஏக்கருக்குள்ளே தான் இப்போதைக்கு போய்க்கிருக்கு. ஆனால் இன்னமும் அகழ்வாராய்ச்சி பயங்கரமாக நீடிச்சிச்சுன்னா நமக்கு இன்னமும் நிறையா எப்படி சிந்து சமவெளி நாகரிகம் இது டெவலப் ஆச்சோ அதை விட உங்களுக்கு இது வந்து 100 மடங்கு பயங்கர ட்ரெண்டிங் ஆகும். ஆனால் எந்த அளவுக்கு பண்ணிக்கிருக்காங்க கரெக்டாக தெரில. ஸோ நேரில் பார்க்கும்போது நமக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். ஓகே, ஸோ அதுக்கான பணிகள்லாம் பயங்கரமாக போய்க்கிருக்கு அப்படின்றது. ஏன்னா இதை பார்க்குறதுக்கு நம்ம வர்றோம். இப்போ கீழடி எத்தனையோ பேர் வர ஆரம்பிச்சிட்டோம். ஸோ ஒரு டூரிஸ்ட் பிளேஸாகவும் மாறிடுச்சு. ஸோ அதனால் இதில் வந்து கவர்மெண்ட் காசு போடுறதுனால எந்த ஒரு வீணும் இல்லை. இது நம்ம முன்னோர்கள் வாழ்ந்தோட ஒரு ஆதாரம்னு வச்சுக்கிட்டு நம்மளோட லைஃப் ஸ்டைலே 100 இயர் தான். ஸோ 2000 இங்கே இருக்குது, அப்படியே 20th century 20 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி இருந்திருக்கா அப்படின்ற மாதிரி. ஆனால் அப்படிக்கப்போ நானும் கொஞ்சம் பைக் ஓட்டிக்கிட்டு போதும் நினைப்பேன், நம்ம இருக்கிறதான் பொற்காலம் மாதிரி தெரியுது. ஏன்னா அப்போல்லாம் மன்னராட்சியெல்லாம் அடிகளாக கூட சண்டை, மனிதர் மனிதர்களாக சண்டை போட்டேன். இப்போ அப்போக்கப்போ நடக்குது. ஆனாலும் ரொம்ப பெரிய 100க்கு எத்தனை அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 10% தான். ஆனால் அப்போ உள்ள காலத்தில் ஒரு நாட்டை ஆளணும் அப்படின்னா போர் தான். ஸோ மனுஷனை அடிச்சுக்கிறது வந்து ரொம்ப கொடுமையானது. ஆனால் அதுக்கு இருந்தது எவ்வளோ பரவாயில்ல. ஸோ ஹியூமானிட்டி தான். ஸோ ஹியூமானிட்டி எவ்வளோக்கு நல்லா வளருதோ அவ்வளோக்கு வந்து இன்னும் நம்ம டெவலப் ஆகலாம். ஸோ இல்லைனா லாஸ்ட் வரைக்கும் இப்படியே இருந்துக்க வேண்டியதான். ஸோ கீழடி போர்டை பார்த்தாச்சு. கீழப்படியோட வைப்பே நல்லா இருக்குங்க. ஏன் சொல்ல வரேன்னா நல்ல ஒரு இயற்கையான ஒரு ஊர்னே சொல்லலாம். கிராமம் தான், பட் இயற்கையான ஒரு ஊர். ரெண்டாவது இங்கே பார்த்திங்கன்னா சித்தர்கள்லாம் இருக்கக்கூடிய இல்லை, சித்தர்கள் 18 சித்தர்களுக்கும் ஒரு சிலை செஞ்சு 18 தனியாக செஞ்சு அங்கே வந்து ஒரே கோவிலாக கட்டி அதில் ஒரு ஆள் ஜீவ சமாதி அடைஞ்சு அந்த இடத்துல ஒன்று பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ 2015 தச்சு செஞ்சுட்டாங்க. 2023 கும்பாபிஷேகம் நடந்திருக்கு. இப்போ நம்ம 2025 இந்த மாதம் சொல்லணும்னா வீடியோ போகிறதுன்னு தரல. ஸோ பிப்ரவரி லாஸ்ட்டில் தான் எடுக்கிறேன். மேபி மார்ச் மாதமோ இல்லை ஏப்ரலோ வர வாய்ப்பு இருக்குது, எடிட்டிங் முடிச்சதுக்கப்புறம். ஸோ பக்கத்தில் கீழடி தோன்றின இடம் இது இங்கே இருக்குது. நேராக போகுது. ஒரு போர்டு போட்டிருக்கோம் இந்த ஊரை தாண்டோன்னே. சரி, அப்படியே லெஃப்ட் சைடு கட் பண்ணுங்க. ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு டைம் வந்ததுனால தெரில. ஏன்னா ரோடெலாம் போட்டிருக்காங்க, எல்லாமே ரூட்டெலாம் மாறி இருக்குது. அதனால் அந்த தம்பிகிட்ட கேட்கவும் பக்குவமாக சொல்லாப்புல. ஸோ ரொம்பலாம் அலைய தேவையில்லைங்க. ஸ்ட்ரெயிட்டாக அந்த கீழடி வந்தோட ரைட் எடுக்கிறீங்க. ரைட் எடுத்துகிட்டு ஒரே ரோடாக வரீங்க. இதில் ஒரே ஒரு லெஃப்ட் ஒன்று பிரியும் ஆட்டோமேட்டிக்காக. அதில் நம்ம திரும்பிட்டாலே போதும், டேரெக்டாகவே அங்கே போயிடும் போல். ஓகே, இந்த ஃபஸ்ட்டு இந்த லெஃப்ட் தாங்க. இதில் நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டீங்கன்னா அப்படியே போக வேண்டியது. இருந்தாலும் இந்த லெஃப்ட் எடுத்துகிட்டு இவ்வளோ வாங்க.
இதில் ஒரே போக்கா போனோம்னா சித்தன் போக்கு சிவன் போக்கு மாதிரி போக வேண்டியதான். அங்கே போயிட்டு நம்ம அப்படி ஒவ்வொன்றா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இங்கிட்டு வர 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 எப்படி சொல்கிறது, விவசாயம் அதிகமாக நடக்குது. இப்போ சின்ன ரோடாக இருந்தாலும் இவ்வளோ அருமையாக இருக்குது. ஓட்டுறதுக்கே ஜிடிஏ கேமில் இப்படி தான் அழகாக ஓட்டுவோம், பைக்கு கார்லாம் அந்த மாதிரி தான் ஒரு ஃபீலை கொடுக்குது. இங்கே தென்னை மரம் மட்டும் அதிகமாக தெரியுது, இடத்த காணாம எப்பா. தென்னை மரம் தாங்க இதுக்கு அடையாளமே. இப்போலாம் தென்னை மரம் என்ன பொள்ளாச்சி அளவுக்கு இல்லை. அங்கே ஒரு மரம்னால் நறுக்குன்னு இருக்கும். ஸோ இங்கே வந்து நிறையா மரங்கள் இருந்தாலும் வெயில் காலத்துலலாம் தண்ணி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்காது. ஸோ நார்மல் தான் போல். நம்ம வந்துருக்க நேரம் பாருங்கள், இங்கே இங்கெல்லாம் சாப்பாடு நடந்துக்கிறதுக்கு பயங்கரமாக ஜூஸு போட்டுக்கிறக்கா போல். வேறு ஒன்றும் இல்லைங்க, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்லாம் வந்து கூட்டிகிட்டு வர டைம் போல். ஓகே, எல்லா பசங்க பயங்கர சேட்டை பண்ணுவாங்க போல். அவர் பாவம் ஒவ்வொன்றா எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. தம்பிலா கொஞ்சம் பொறுங்கடா, புரிஞ்சுக்குங்கடா, கொஞ்சம் அமைதியாக வாங்கடா. ரெண்டாவது அந்த இடத்துல போய் இப்படி எட்டிலாம் பார்க்காதீடா, ஏன்னா கொஞ்சம் சேஃப்டி இல்லாமல் இருக்குடா அப்படின்னு ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டே இருந்தார். சரி, நானும் வீடியோ எடுத்துகிட்டு அப்புறம் அவர்கிட்ட கூட்ட பேச்சு கொடுத்தாப்புல. அப்போ கேட்டாப்புல கேமரா ரேட்லாம் என்ன பண்ணிக்கிறீங்க, என்ன பர்பஸ்க்காக எடுக்கிறீங்க அப்படின்னா அப்புறம் அவர்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணேன், இன்னதுக்காக எடுக்கிறேன் அப்படின்னு. ஸோ அவங்க கூட போகலாம். ஒரே தான் போனோம்னா நம்ம கேமரா வச்சுருக்கனால பெருசாக ஒன்றும் கண்டுக்க மாட்டாங்க. ஏன்னா சில இடங்களில் கேமரா எடுக்கக்கூடாதுன்றவாங்க. அதனால் இவங்க கூட புரிஞ்சுட்டு இவங்க கூட போக ஆரம்பிச்சிட்டேன். ஸோ ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா பள்ளம் தான், பட் ஆனால் ரொம்ப பெரிய பள்ளம், சேஃப்டி இல்லை. நம்ம கொஞ்சம் பக்கத்தில் போகும்போது தலை சுற்றுற மாதிரி ஒரு ஃபீலை கொடுக்குது. இந்த ரொம்ப மலை ஏறிட்டு இருந்தோம்னா. ஸோ சின்ன பசங்களை கூட்டிகிட்டு வந்திருக்காங்க, ஆனால் ரொம்ப சேஃப்டிங்க கூட்டிகிட்டு போகுது. இப்போ நானே இதாகிட்டேன், என்ன டே ரொம்ப சேஃப்டியாக நீங்கள் வாங்கினா. சின்ன பசங்க வந்து ஆர்வம் அதிகமாக இருக்கும். சடனாக சும்மா விளையாட்டுக்கு லைட்டாக தள்ளிட்டாலும் போச்சுங்க, அந்த அளவுக்கு சரியான பள்ளம். ஸோ மெயினாக அந்த தங்கத்தை காமிச்சதுக்கு நான் வண்டியில் வரும்போதே பேசியிருக்கேன். தங்கம் அப்பயே யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு. இப்போ எந்த அளவுக்கு அட்வான்ஸாக எடுத்துருக்கான்னு பார்த்துக்குங்க. இங்கே பாரு, நீங்கள் பாருங்கப்பா, குழி வந்து கண்ணாமலாம் இருந்துச்சு. இப்போ நல்லா அதை சேவ் பண்ணி நீட்டாக தான் வச்சுருக்காங்க, இல்லைன்னு சொல்லலை. பட் சேஃப்டி இல்லை, ஒரே வார்த்தை சேஃப்டி இல்லவே இல்லை. அது சின்ன பிள்ளைலாம் வச்சு பாருங்கள், கேமராவில் கீழே வரைக்கும் அதே தெளிவாக தரல, ஏன்னா அந்தளவுக்கு ஆழம். ஒவ்வொன்றா அழகாக எலும்பு கூடல ஆரம்பித்து என்னென்ன எடுத்துருக்கோமோ கொண்டு அழகாக ஒவ்வொரு ஃபோட்டோலையுமே மென்ஷன் பண்ணி அதை வேணால் நீங்கள் பாருங்கள். ஆனால் முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப தள்ளி நின்று அந்த குழியை பார்த்தா போதும். ரொம்ப அட்வான்ஸாக பண்ணுறேன்னு சொல்லிட்டு உள்ளெல்லாம் இறங்குற வேலை இதெல்லாம் வச்சுக்காது. உள்ளே இறங்கலாம், ஏற முடியாது. அந்த ஸ்பெசிலிட்டிலாம் வைக்கல, படி மாதிரிலாம் அமைக்கலை. குழியாக நோண்டி அழகாக நீட்டாக வச்சுட்டு போயிருக்காங்க, அவ்வளோதான். ஸோ இது ஒன்று மட்டும்தான் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி இல்லை, இன்னொரு இடம் இருக்குது, அதையுமே உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஸோ நான் மட்டும் தனியாக அங்கிட்ட வந்து பார்த்தேன். ஸோ ஸ்டூடெண்ட்லாம் அங்கே பார்க்குறாங்க, நம்ம இங்கே வந்து கொஞ்சம் தள்ளி பார்ப்போம் பார்த்தேன். இது மட்டும்தான் கொஞ்சம் சேஃப்டியாக இருந்துச்சு. கொஞ்சம் பக்கத்தில் வந்து பார்த்து போகிற மாதிரி இது ஒன்று தான். இதுக்கு நடுவில் சும்மா நடந்து பார்க்குறேன், ஒரு மாதிரியா சின்ன பதட்டம் இருக்குங்களா, அது இதில் இருந்துச்சு. ஸோ இருந்தாலும் நீங்கள் யார் விளையாட்டுக்கு கூட பண்ணிடாதீங்க, வேணாம். இதை ஃபுல்லாக மெயின்டைன் பண்ணுறது ஒரு தாத்தா. அந்த தாத்தாட்ட நம்ம உட்காந்து கொஞ்ச நேரம் பேசுவோம், அப்போ தான் என்ன நடந்துக்கிறதுக்கு அப்படின்றது தெளிவாக தெரியும். பரவாயில்ல, ஸ்டூடெண்ட்டை இந்த டீச்சர்கள் அவ்வளோ ஒரு சேஃப்டியோடு கொண்டு போகணும் அப்படின்ற ஒரு தோடு கொண்டு போகிறாங்க. அவங்ககிட்ட பேச்சு கொடுப்போம், என்ன பண்ணுறாங்கன்னு என்ன சொல்கிறாங்கன்னு அவங்ககிட்ட பார்ப்போம். சிவன் நேரமாக பார்க்குறாங்கன்னா கண்டிப்பாக அவங்க என்ன லேர்ன் பண்ணியிருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். தாத்தா தாத்தா கொஞ்சம் வாங்க தாத்தா தாத்தா. பாவம், அவருக்கு வந்து வாரம் காலில் வந்து நீயோட போச்சு வந்து தப்பாக இருக்குது, தேய்மானம் இருக்கும். பேச்சு கொடுத்தோம்னா தெரியும். ஸோ ஆனால் கண்டிப்பாக மட்டும் வெளியே இருக்க வாய்ப்பு பாடிட்டாங்க. அவ்வளோ இனிமேல் நோண்டுறதுக்குலாம் அலோடு கொடுக்கலையா, இல்லை போதுன்னு பாடிட்டாங்களா? அலோடு கொடுக்கல, இல்லைண்டா இன்னும் நோண்டுருவாங்களா? இன்னும் இதில் இன்னும் நோண்டுறாங்களா இல்லை இது முடிஞ்சிருச்சு? இது முடியலேண்டா, அவங்கள யாரும் இங்கே பார்க்க விடுறது, யாருமே விட மாட்டாங்க. அப்போ வேற எங்கே நோண்டுறாங்களா இப்போ புதுசாக? இப்போ தான் ஆரம்பம். எந்த பக்கம்? இங்கே அதுக்கு ஆப்போசிட்லையா? இதை பார்த்துட்டு இருக்கேன் நான், ஃபுல் ஃபோக்கஸ்ல ஒரு போட்டோ எடுத்துக்கிறேன். நீ மட்டும் என்ன பண்ற? எல்லாரும் தம்பி தள்ளிடு தள்ளிடு தள்ளிடு.
இங்கே பார்த்தல என்ன பார்த்தேன் என்ன புரிஞ்சுச்சு சொல்லு. அப்புறம் இங்கே போனேன் அங்கே பள்ளிக்கூடத்தில் கேட்டேன். இங்கே பார்த்துட்டு என்ன புரிஞ்சுக்கிட்ட? இது கேமரானே தெரியுதா? சொல்லு என்னதை பார்த்தோம்ட்டு. இப்போ என்ன பார்த்தோம்னு சொல்லு, யாராவது சொல்லுங்க, ஒரு ஆள் சொல்லுங்க. பெரிய பெரிய பானை வேற சின்ன பானை வேற தட்டு அது பூந்தொட்டி மாதிரி சரி. பெரிய பெரிய இப்படி இப்படி இருந்துச்சு. அப்புறம் பெரிய இப்படி ஒரே மாதிரி இருந்துச்சு. தங்கம்லாம் இருந்துச்சு பார்த்தீங்களா? எங்க அந்த போஸ்டர் அங்கேயும் பார்த்தோம்ல, தங்கம் பார்த்தோம்ல. ஆமா மை அதோட முக்கியமான விஷயம் மை பழைய காலத்துல இந்த பொருட்கள் எடுத்துக்கிட்டாங்க. அது விஷயமே டாடா சொல்லுங்க. மறக்காம லைக் பண்ணிருங்க. எந்த ஸ்கூல் நீங்க? லைக் ஃபைனலாக கைஸ் அவங்கள பேசி முடிச்சாச்சு. இங்கிட்டு கொஞ்சம் நான் இல்லீகலாக தான் வர்றேன், ஆனால் வரக்கூடாது. இங்கிட்டு ஆரம்பிச்சுக்கிறதுக்கு ரெடி பண்ணுறாங்க, சொல்லப்போனால் ஆரம்பிக்கிறதுக்கு ரெடி பண்ணுறாங்க. ஸோ ஹாய், இனிமேல் வந்து ஒவ்வொன்றா காமிக்கிறேன், இன்னொரு இடத்த காமிக்கிறேன். அதில் முடிச்சிட்டாங்க, பட் ஆனால் பார்வைக்கு நான் வந்து கொண்டு வரணும். இது வந்து முடித்த இடம், தோண்டி முடித்த இடம். இந்த திரையை போட்டிருக்கோம் பாருங்கள், 2ஆவதாக தேர்ந்தெடுக்கப்பட்டது. கேமரா அங்கிட்டு திருப்பி பாருங்கள். ஸோ அங்கிட்டு தான் வந்து ஒர்க்லாம் முடிஞ்சிருக்கு இப்போதைக்கு. ஸோ இதை வந்து இனிமேல் நம்ம பார்வை கொண்டு வருவாங்க. 3ஆவதாக அந்த இடத்துல இருக்குது. ஸோ 3 பிளேஸ் பண்ணிக்கிருக்காங்க. ஸோ இன்னமும் எவ்வளோக்கு எவ்வளோ கண்டுபிடிக்கிறாங்களோ அது ஃபுல்லாக நம்ம வந்து பார்வைக்கு வந்து இந்த வீடியோ மூலமாக கண்டிப்பாக கொண்டு வர பார்க்குறேன். இந்த சூரிய வெளிச்சமுக்கு இந்த தென்னை மரத்துக்கு எவ்வளோ அழகாக இருந்துட்டீங்களா, செம சுட்டில். ஸோ எனக்கு இந்த இடத்துல கொஞ்சம் நேரத்தை சென்று ஒரே ஒரு பீஸு கிடச்சிருக்கு. ஸோ 2000 வருஷம் பழமை. ஸோ நம்மகிட்ட பத்திரமா இருக்கட்டும்.